ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ராசிநாதன் 1ஆம் இடத்துல உங்கள் ராசியிலே இருந்து வந்த நிலைமை மாதிரி இப்போது 2ஆம் இடத்திற்கு போகிறார். 2ஆம் இடம் அதீத சுபத்துவமாக இருக்கிறது. குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு. முதல் திருமணம் தோல்வியுற்று 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல 2வது திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம், அதாவது ஜூலை 21 27 வரையிலான நல்ல வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக அமையுங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள், பிரிஞ்சிடலாம்னு நினைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் அப்படியே சேர்ந்தே இருக்கலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு சிலருக்கு மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஆண்களால் பெண்களுக்கு தொல்லைகள், பெண்களால் ஆண்களுக்கு தொல்லைகள் என எதிர்பாலினத்தவரால் தொல்லைகளை அனுபவித்தவர்களுக்கு இந்த வாரம் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமையிலிருந்து நல்ல மாற்றங்கள் வரும். அவர்களின் மூலமான சோதனைகள்லாம் விலகக்கூடிய தன்மைகள் அற்புதமாக இருக்கிறது. 4வது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் இப்போது சுபத்தன்மையை இந்த வார கடைசியில் அடைகிறது. ஒரு சந்திரமங்கல யோகம் ஏற்படுகிறது. வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இது வரைக்கும் ஒன்றுமே நடக்கலையே, ஒரு வீடு வாங்க முடியல, சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம், ஒரு மாதம் டியூ போட்டுடலான்னு பார்த்தா கூட வீடு அமைய மாட்டேங்குது, வண்டி வாகனம் சரியாக அமையலை, இருக்கிறத விட்டுட்டு புதுசாக ஒரு வண்டி எடுக்கலான்னு பார்க்குறேன். இந்த மாதிரியான சூழலில் இருக்கக்கூடியவர்கள் அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய எளிய நிலைமையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்திலிருந்து பணவரவு, பொருளாதார முன்னேற்றம் என்கின்ற அமைப்பில் நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும். அதை நீங்கள் இப்போது இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அதை உணரக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டுங்க. கண்டிப்பாக பெரிய சோதனைகள் இருக்காது. சிலருக்கு வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய, எதையும் சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல வாரமாக, அமைதியான முன்னேற்றமுள்ள வாரமாக தாங்க அமைஞ்சிருக்கு அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம்.